வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸர்விஸ்மேன் ஐடி கார்டோட அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. பேரண்ட் ஜில்லா சைனிக் போர்டு வந்து ஒரே போர்டாக இருந்து வேறு ஒரு மாவட்டத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க. அங்கே போயிட்டு உங்களோட டெம்பரரி அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைசரி வந்திருக்கு. ஸோ அதை பற்றியும் ரெண்டாவது பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 95 அலோன்சஸோட 8th பே கமிஷனுக்கு வந்து எப்படி வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க, 7வது பே கமிஷனில் இந்த அலோன்சஸ் எல்லாம் எப்படி வந்து அதிகமாக இருக்குது, ஸோ அதுபடி 8வது பே கமிஷனில் எப்படி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகும், அது வந்து சர்வீஸில் இருக்கவங்களும் சரி பென்ஷனருக்கும் சரி எந்தெந்த அலோன்ஸ் எல்லாம் எப்படி வந்து கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் ரெண்டாவது பாயிண்ட்ல வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸர்விஸ்மேனோட ஐடி கார்டில் நீங்கள் புதுசாக வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து புதிய அட்வைசரி வந்திருக்கு. இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட டிஸ்சார்ஜ் புக்கில் என்ன அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கோ அது உங்களோட பேரண்ட் ஜில்லா சைனிக் போர்டு, அதாவது உங்களோட சோல்ஜர் போர்டு, எது உங்களோட மாவட்டத்தில் இருக்கிற சோல்ஜர் போர்டு வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் டிஸ்சார்ஜ் புக்கில் வந்து அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுபடி தான் அந்த மாவட்டத்தில் தான் உங்களோட பேரண்ட் ஜில்லா சைனிக் போர்டு வந்து இருக்கும். ஜில்லா சைனிக் ZSBனாக்கா ஜில்லா சைனிக் போர்டு உங்களோட மாவட்டத்தில் இருக்கிற முன்னாள் படை வீரர்களோட அந்த அலுவலகம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டிஸ்சார்ஜ் புக்கில் கொடுத்துருக்கிற அட்ரஸ் வந்து அது வந்து அட்ரஸ் ப்ரூஃபாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க. உங்களோட பேரண்ட் ஜில்லா சைனிக் போர்டு வந்து குறிப்பிடறதுக்காக தான் அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாயிண்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அட்ரஸ் ப்ரூஃபுக்காக நீங்கள் வந்து இதை டிஸ்சார்ஜ் புக்கை வந்து நீங்கள் உபயோகிக்க முடியாது. அது ஏன்னாக்கா மற்ற கவர்மெண்ட் இஷ்யூடு டாக்குமெண்ட் என்ன இருக்கோ அட்ரஸ் ப்ரூஃபுக்காக கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன வந்து டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்களோ, உதாரணமாக நீங்கள் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, கேஸ் பில்லு இல்லைனாக்கா இபி பில்லு இந்த மாதிரி எல்லாம் அட்ரஸ் ப்ரூஃபுக்காக எது வந்து அவைலபிலிட்டியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டிஸ்சார்ஜ் புக்கை வந்து நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபாக யூஸ் பண்ண முடியாது. இதை தவிர்த்து மற்ற கவர்மெண்ட் இஷ்யூவில் கவர்மெண்ட் மூலமா என்ன வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் கிடைச்சிருக்கோ அதெல்லாம் நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா NOC வாங்கணும். நீங்கள் வந்து பேரண்ட்டு ஜில்லா சைனிக் போர்டு தவிர்த்து வேறு எங்கன்னா நீங்கள் வந்து மாவட்டத்தில் உங்களோட அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களோட பேரண்ட் ஜில்லா சைனிக் போர்டில் போயிட்டு நீங்கள் NOC நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் அங்கே வந்து உங்களுக்கு அந்த சோல்ஜர் போர்டில் உங்களுக்கு வந்து அந்த மாவட்டத்தில் இருக்க சோல்ஜர் போர்டில் உங்களுக்கு வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. மற்றபடி நீங்கள் ஒரே மாவட்டத்திலே இருக்கீங்க அப்படின்னாக்கா, அதாவது ஒரே மாவட்டத்திலே இருக்கீங்க உங்களோட அட்ரஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஜில்லா சைனிக் போர்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது யாராவது வாடகை வீட்டில் இருக்கீங்க, இல்லை வேலையில் இருக்கீங்க, இல்லை வேறு எங்கன்னா இடம்பெயர்ந்து போகிறீங்க அப்படின்னாக்கா அங்கே உங்களோட ஐடி கார்டில் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஸோ அப்போது வந்து இந்த மாதிரி ப்ராசஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து வாடகை வீட்லேயோ இல்லை வேறு எங்கேயோ வந்து மாற்றம் அடைகிறீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு முறையும் நீங்கள் புதிய அட்ரஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான அட்வைசரி தான் இது. ஸோ இந்த அட்வைசரியில் வந்து கிளியராகவே கொடுத்துருக்காங்க. இந்த அட்வைசரி மூலமா நீங்கள் உங்களோட பேரண்ட் சோல்ஜர் போர்ட்லேயோ இல்லை நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு போகிறீங்களோ அந்த மாவட்டத்தில் இருக்கிற சோல்ஜர் போர்டில் போயிட்டு நீங்கள் உங்களோட அட்ரஸ் வந்து மாற்றிக்கலாம். ஆனால் அதுக்கான வேலிடான டாக்குமெண்ட் வந்து கொடுக்கணும். உங்களோட டாக்குமெண்ட் கொடுத்து அங்கேருந்து உங்களோட ஐடி கார்டில் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது பாயிண்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா 8வது பே கமிஷனில் 95 விதமான அலோன்சஸ் வந்து அதிகமாகும். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7வது பே கமிஷனுமே இந்த 95 அலோன்சஸ் வந்து அதிகமாகிட்டு இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னாக்கா இதில் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு இதில் குறிப்பிட்டிருக்க எல்லா அலோன்சஸுமே வந்து கிடைக்கும். பென்ஷனருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலதெல்லாம் வந்து மறைமுகமாக வந்து கிடைக்கும். இப்போ உதாரணமாக கிளாசிஃபிகேஷன் அலோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் வரும்போது அதை கணக்கீடு பண்ணுவாங்க. பேசிக் பே, கிளாஸ் பே, MSP இந்த மாதிரி 3த்தையும் சேர்த்து அதோட கூட்டுத்தொகை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பென்ஷனை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அதே போல் CA இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகும். இது சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு. பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. மற்றபடி இவங்களுக்கு என்ன வந்து அலோன்சஸ் எல்லாம் அதிகமாகிட்டு வருதோ, இப்போ கிளாஸ் பே எல்லாம் அதிகமாகுது அப்படின்னாக்கா இவங்களோட அந்த 5 வருஷத்துக்கு கழிச்சு நம்மளுக்கு வந்து ORP 4ல் வந்து ரிவிஷன் ஆகுது அப்படின்னாக்கா அந்த டைமில் இந்த மாதிரி அலோன்சஸ் எல்லாம் அதிகமாகும்போது இன்றைக்கி டேட்டில் சர்வீஸ் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வந்து அதிகமாகுதோ இந்த தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி டேட்டில் பென்ஷனராக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இன்றைக்கி 8வது பே கமிஷனில் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து அலோன்சஸில் எவ்வளோ வந்து அதிகமாகுதோ, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா DA இருக்கலாம், அதே போல் கிளாஸ் பே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அலோன்சஸ் எல்லாம் எதெல்லாம் பென்ஷன் சர்வீஸ்லேருந்து பென்ஷனராக மாறும்போது எந்தெந்த அலோன்சஸ் எல்லாம் பென்ஷன் வந்து ஆட் பண்ணுறாங்களோ ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP 4ல் வந்து பென்ஷனருக்கு இன்றைக்கி டேட்டில் பென்ஷனாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரிவிஷன் ஆகும்.
ஏற்கனவே சர்வீஸில் இருக்கிறவங்க வந்து அது கிடைக்க தான் போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 8வது பே கமிஷனில் டிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய விதமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஏன்னா 7வது பே கமிஷன் வந்து வரும்போது 125% கிட்ட நம்மளோட டிஏ வந்து இருந்தாச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட டிஏ 56 தான் இருக்குது. ஸோ இப்போ 3% அதிகமாச்சுனாக்கா 56 வந்து மாறப்போகுது. 3% இல்லை 6% கிடைக்குது அப்படின்னாக்கா 60%க்கு மேலே போகிறதுக்கு வந்து இங்கே வாய்ப்பு இல்லை. ஸோ 125 இருந்து இந்த 60%க்கு மேலே இருக்கிறதுனால என்ன பாதகம் இருக்குது அதை பற்றியும் பேசலாம். அதே போல் 7வது பே கமிஷனில் நம்மளுக்கு வந்து 18,000 வந்து நிர்ணயிச்சாங்க. மினிமம் பே வந்து 18,000 வந்து நிர்ணயிச்சாங்க. ஸோ இந்த 18,000 வந்து எப்படி வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயிலான கேல்குலேஷன் வந்து கொண்டு வரேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. நம்ம சேனலில் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பென்ஷன் சம்மந்தமாக ஏதாவது சஜஷன் கேட்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளோட சேனலில் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட் சென்ட் பண்ணி அதோட என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கான சஜஷன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.